திருடனே பார்த்து திருந்தலன்னு வச்சுக்க, திருட்டே ஒழிக்க முடியாது அப்படிம்பார்கள். அதே மாரி அம்புட்டு பூட்டுக்கு சாவின்னு ஒண்ணு வரும்டா அப்படிம்பார்கள். ஏலே இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஏன்டா இந்த கதையெல்லாம் சொல்ற அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கதை. எல்லைகள்ல வீரர்கள போடாட்டியே எல்லை பாதுகாப்பா இருக்கும், நாடும் பாதுகாப்பா இருக்கும். இந்த கதைக்கு போவோமா? அதுதான் வீணா போய் இப்ப 12 வருஷமா சரி பண்றோமே அப்படின்னு கேட்டா, 12 வருஷமா சரி பண்றோம். அதே சமயம் நமக்கு எதிரா இருக்கக்கூடிய எதிரிகளும் புது புது ரூட் எடுக்குறாய்ங்க. அதுலயும் இந்த சீன நரி அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு சோத்துக்கே வழி இல்ல. அதனால அவன தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன ஒண்ணு, ஒருத்தன் வெள்ளை மாளிகைன்னு ஒண்ண கட்டி வச்சு, அதுல தூக்கி மடியில உட்கார வச்சு அந்த பயப்புள்ளைக்கு சோறு ஊட்டுறான். அதான் இப்ப பிரச்சனையே. டீல் பண்ணுவோம் பொறுமையா. இப்ப சீன நரி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களா எல்லைகள்ல சேட்டையே பண்ண முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அவனுங்களோட வீரர்களுக்கு உத்தரவு போட்டா கூட இந்திய எல்லைய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாய்ங்க. அதுவரையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் கூட டப்புன்னு நின்னுடுறான். ஏன்னா சுடுன்னு சொல்லிருவானோ அப்படின்னு. அந்த அளவுக்கு கெத்தா காட்டணும், சாதிச்சு காட்டணும். அவனே வந்து கையெழுத்து போட்டு படைகள குறைச்சு ஓடி போயிட்டான். இப்பவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த டிக்டாக்க தொறந்து விடுங்களேன் அப்படிங்கிற மாரி. டிக்டாக்க தொறக்கறதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல நீ திருந்தினியா நரி அப்படின்னு சொல்லி டெல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது பூரா ஒரு பக்கம் ஜோரா நடந்துகிட்டு இருந்தாலும், சீன நரிகளுக்கு அவனுங்களுக்கு சுத்தி உள்ள எல்லைகள் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் எங்க எல்லைன்னு பேசக்கூடிய ஒரு திருட்டு புத்தி அவனுங்க மைண்ட்ல இருக்கு. அப்ப நம்மகிட்ட சும்மா இருப்பாங்களா? நம்மகிட்டயும் சும்மா இருக்க மாட்டாய்ங்க. நம்மளோட கடலோர பகுதிகள்ல பூரா விஷமத்தனமான வேலைய பார்க்கறது தான் அவனுங்களோட ஃபுல் டைம் வேல. இதுக்காக போய் இலங்கையில வம்பு பண்றது, மால்தீவ்ல வம்பு பண்றது அப்படின்னு. திருப்பி நம்ம இலங்கைய மிதிக்கிறது, மால்தீவ மிதிக்கிறது அப்படின்னு வழிக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்ப புது பிரச்சனை ஒண்ணு வருது. என்ன அப்டின்னா, இந்தியாவோட எல்லைகள தாண்டி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் வாட்டர்ல பெரிய அளவு சீன நடமாட்டம் அப்படிங்கிறது கணிசமா கூடுது. எந்த அளவுக்கு அப்டின்னா, நெறைய லெவலு. இவ்வளவு வேலை அங்கிட்டு உங்களுக்கு இல்லவே இல்லையேடா! டேய்! உன் ஊரு இங்கிட்டு இருக்கு. உன்னோட வர்த்தகம் இங்கிட்டு இருக்கு. இந்த சேனல்ல உன் நடமாட்டம் இம்புட்டு தேவையே இல்லையேடா! அப்படின்னு கேட்டா, ஆமா தேவையே இல்லைல்ல அப்படின்ட்டு டக்குன்னு காணாம போயிடுறாய்ங்க. எது? சீன கப்பல்கள் எல்லாம் அம்புட்டும் டக்குன்னு காணாம போயிருது. அப்ப என்ன அர்த்தம் அப்புட்ன்னா, கண்காணிப்பு கருவிய ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் திருட்டு நாயி அப்படிங்கிற மாரி தானே! அதத்தான் செய்கிறார்கள். அதாவது இந்திய எல்லைகள நோக்கி இந்திய சர்வதேச எல்லைகள்ல ஏகப்பட்ட சீன கப்பல்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே அந்த பர்ட்டிகுலர் ஜோன தொட்டோனே டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு, செவனேன்னு அங்க உட்கார்ந்து வேவு பார்க்குற வேலைய பார்த்துக்கிட்டு திரியிறார்கள் அப்படிங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இது எதற்கு அப்படின்னா, இந்திய எல்லைகள்ல ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இந்தியாவோட வர்த்தகத்த டிஸ்டர்ப் பண்ணா, இந்தியாவோட போக்குவரத்த டிஸ்டர்ப் பண்ணா, இப்ப செங்கடல்ல ஹவுதிகள் என்ன பண்றார்கள்? அதையே நம்ம இந்த கடல்ல வந்து பண்ணிட்டோம்னா, அப்படிங்கிற மாரி ரூட் எடுக்குறாய்ங்க. டேய் அவனோட நிலப்பரப்பு வேற, உன்னோட நிலப்பரப்பு வேற அப்புட்ன்னா, ஏலே இந்த 0.1% கிடைச்சாலும் போதும்யா, நான் இந்த சேல்ஸ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி யுத்தத்துல சொல்ல முடியாது. ஆனா சீனா சொல்லலான்னு நம்புறாய்ங்க. பெரிய அளவு இந்த கடல் பகுதி, அதாவது இந்தியாவோட கடல் பகுதிகள்ல கண்காணிக்கிறது மூலியமா இந்தியாவோட நடமாட்டம், வெளிப்படையான நடமாட்டத்த அவன் சேட்டலைட் வச்சு கண்காணிச்சுக்கலாம். ஆனா இந்த நீர்மூழ்கி கப்பல்களோட ரூட்டுகள எடுக்கிறது தான். அது அப்படியே 8 வழிச்சாலை போட்டு அதுல தான் போவோம், அதுல தான் வருவோம் பாரு. ஏகப்பட்ட ரூட் வச்சிருப்போம். முடிஞ்ச அளவு ஸ்மெல் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி மாத கணக்குல தங்கி இருக்காய்ங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு. ஆஃப் பண்ணி அத ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கிறார்கள். ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கதை. ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு சோக்க உருவாக்கலாம். ஆனா எந்த அளவு ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரி தான். கீழ ஒண்ணும் 8 வழிச்சாலை போட்டு பயணிக்க போறது கிடையாது. ஏகப்பட்ட ரூட் எடுப்போம். இந்த பயப்பிள்ளைகளோட டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி கிடக்கிறதே கீழ இருக்க சப்மரைன் ரூட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லேன்னு நம்மனால சொல்ல முடியாது. இப்ப இது தியரியா வெளில வந்திருக்கு. தியரியா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. காரணம் ஏதோ ஒரு வெஸ்டர்ன் மீடியா ஸ்மெல் பண்ணி டக்குனு ஆர்டிக்கிளா ரிலீஸ் பண்ணாய்ங்களா அப்படின்னா கிடையாது. பர்ப்பஸாவே பிரெஞ்சு தான் இப்ப டேட்டாவ ரிலீஸ் பண்ணுது. பிரெஞ்சு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்மள்ட்டயும் ஷேர் பண்ணியிருப்பான். இத வெளியில விட்டு பிரெஞ்சோட இன்வெஸ்டிகேஷன் டீமோட பவர பாருங்க அப்படின்னு எதுவும் சொல்லப்போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. திட்டம் ரெடி. ஒரு ரெட் வார்னிங்க சீனாவுக்கு குடுக்குறோம். அவ்வளவுதான். ஆனா சீனா இந்த சேட்டைய பண்றான் அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்றோம். எது? நம்மளோட கடல் எல்லைகள்ல நம்மளோட சப்மரைன்கள ட்ரேஸ் பண்றதுக்காக 365 நாளும்
சீன கப்பல்கள் அங்க நிக்குது. எப்படி நிக்குது அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட்டு. காரணம் அவர்கள் ஏதோ ஒரு வழியா போற மாரி போறது. அப்புறம் டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்றது. அதுக்கப்புறம் இந்திய சர்வதேச கடல்கள்ல வந்து நின்னுக்கிட்டு வேவ் பார்க்கறது. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி அடுத்த பாயிண்ட்டுக்கு போகவும் டிரான்ஸ்பாண்டர் ஆன் பண்ணிட்டு கிளம்பி போய்க்கிட்டே இருக்கிறது. இத நம்ம ஆட்கள் ட்ரேஸ் பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ போட்டு விடுறது மூலியமா, இந்திய பகுதிகள்ல மட்டும் தான் சீனா இந்த சேட்டைய பண்ணுமா அப்படின்னு கேட்டா, பண்ணாது. உலகம் பூரா இதத்தான் பண்றாய்ங்க. மத்த பயலுகளும் உஷாரா இருங்கடா அப்படின்னு போட்டு விடுறதோட தாண்டி ஏற்கனவே கவுண்டர் பொசிஷன்லாம் டெல்லி தயாரா தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, இல்ல நீ பொய் பேசுற அப்படின்னா, அந்த மாரியான ஒரு ஆபத்தான காலங்கள் வரும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ பார்த்தா தெரிஞ்சு போயிரும். இன்னைக்கு எப்படி பாகிஸ்தான் கதர்றான், அதே மாரி இந்த கடல் பகுதிகள்ல சீனாவும் வம்பிழுக்கும்போது கதறுவான் அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடியதா இருக்கு. நம்மளும் இங்க விரிவா பார்த்திருக்கோம். வழக்கம் போலவே தான். நோ ஆப்சென்ட், ஃபுல்லி பிரசன்ட். அதனால நோட்டிஃபிகேஷன் வராட்டி, தேசபக்தி தமிழ் அப்படின்னு அப்பப்ப டைப் பண்ணா வந்துரும். அதனால நம்ம ஆட்கள் கீழ வந்து எங்கேயா உன்னைய காணோம் அப்படின்னு தேடாதீங்க. காணாம் அப்படின்னா கட்டாயம் முதலாளி நோட்டிஃபிகேஷன ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. ஏன் அண்ணே அமெரிக்கா சொல்லியிருப்பாரு. ஆனா டைப் பண்ணா காட்டி குடுத்துருவாரு. அதனால டைப் பண்ணி பார்த்துருங்க.